சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மைதான். எப்படி என்றால் நாம் தெய்வலோகத்தில் தெய்வப்பிறப்பாக இருந்து கொண்டு இப்பொழுது பூலோகத்தில் நடந்து கொண்டிருப்பது கலியுகம் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மைதான். இந்த கலியுகத்தில் நீதி இல்லை, நேர்மை இல்லை, தெய்வ சக்தி இல்லை. இப்படிப்பட்ட நேரத்தில் பூலோகத்தில் எப்படி அவதாரம் எடுத்து பூலோகத்தில் தெய்வ சக்தியை நிலநாட்ட முடியும் என்று சந்தேகப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். உண்மைதான் தந்தை. மகனை சடையாண்டி கூறுங்கள். நீங்கள் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் என்னவென்றால் இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய உமது தாய் உமா மகேஸ்வரி அவர்களையும் உமது மாமனாகிய மைத்திர பரந்தாமர் அவர்களையும் பிரபதேவர் அவர்களையும் என்னையும் உன்னுடைய மனதில் நினைத்துக் கொண்டு அது மட்டுமல்லாமல் இங்கு காட்சியளித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து தெய்வங்களையும் என்னுடைய மனதில் நினைத்துக் கொண்டு அது மட்டுமல்லாமல் உமது தாய் உமா மகேஸ்வரி இதற்கு முன்பதாகவே பூலோகத்தில் 107 அவதாரம் எடுத்திருக்கிறார். எப்படி என்றால் காளியாகவும் மாரியாகவும் நீலியாகவும் சூழியாகவும் மகமாயாகவும் மீனாட்சியாகவும் துர்கபிடாரியாகவும் இப்படிப்பட்ட தெய்வங்கள் நினைத்து அழைத்து மகளே சடையாண்டி இங்கு அமர்ந்திருக்கக்கூடிய கூட்டத்தை நீ அருள் சக்தி அழைத்துப்பா.